ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ராகு கேது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க, அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றது நம்ம முதல்ல பார்த்தாகணும். அந்த பொது பலனை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ள நற்பலன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகாகாளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னோட உபாசன மகாவாராகி வணக்கம். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொது பலன் பார்க்கும்பொழுது ராகு பகவான் இது நாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார். இப்பொழுது வருகிற 18/5/2025 அன்று தான் திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி ஆகுது. அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போன்று இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே, அது பகை வீடு தான். சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது. அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும். எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஏற்படும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு, இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகுபவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும். இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். பொருளாதார தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து போக்குவரத்துக்காரன்னு சொல்லப்படுறாங்க. இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்று சொல்கிறாங்க. அப்போது ஏழ்மை நிலை உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ நான் பெரிய ஆளாயிட்டான். அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமா இப்போ நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும். தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவமானப்பட நேரிடும், சிறை செல்ல நேரிடும், உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று, இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது சரி செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள், ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆபத்து விபத்து ஏற்படும். அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள். அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள். அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது. அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இறை சிந்தனை வளர்த்துக்கணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். தான தர்மம் சொல்ல போகிறேன். அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது பகை வீடாக சொல்லப்படுகிறது. எனினும் இவர்கள் இருவருக்குமே 3 பார்வைகள் உண்டு. ராகு பகவானுக்கு உண்டு, கேது பகவானுக்கு உண்டு. 3, 7, 11 இந்த 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இது கோச்சார பலன்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது. அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்து கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது, அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும். எனவே நீங்கள் இதை முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பரிகம் தானம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுய ஜாதகத்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும்.
அடியேனும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த ராகுகேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியேன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகுகேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்குண்டான ராகுகேது பேச்சு பலன் தான் சொல்கிறார். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க சொல்ல போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது பயிற்சி ஆகியிருக்கார். இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, சாதக பாதகம் என்ன, எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும், அதை பற்றி தான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறோம். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறாங்க. விழுந்து கிடந்தவங்க எழுந்து நிற்க போகிறாங்க. அத்தாசம் சனி விலகிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது. குரு அஷ்டம குரு வந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல. அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல வந்திருக்கிறனால விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இதனால் வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்குங்க, கட்டின வீடு பாதியில் நின்றுந்தவங்க, அதுக்குண்டான முயற்சி எடுக்காமல் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி இந்த ராகு பேச்சில் அமையும். கண்டிப்பாக வீடு அமையும். இடம் வாங்கி போடுவீங்க, இடம் விற்கிறது தான் விற்றுடலாம், எல்லாமே நடக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க, பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்குவீங்க. எது எப்படி இருந்தாலும் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். கல்வி வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட தாமதமாகி ஒரு பிரேக்கப் சொல்லுவாங்க, தடையாகி அப்புறமா சரியாயிடும். அது மாதிரி நல்லபடி. ஆரோக்கியமும் கொஞ்சம் கெட்டு அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. உடனே அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உடம்பு சரியாக இருக்கிறது அது என்னென்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே அந்த கவனம் தான் வேணும். நிறைய பேருக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதுக்குன்ற எண்ணமே இல்லாமல் தான் இருக்கும். வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு நோய் நொடி வந்து கடைசி ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்க. அது தவறு. அப்பப்போ நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். உடம்பு நல்லா தான் எதுவுமே செய்ய முடியும். அப்போ அந்த வகையில் இப்போ உள்ள நீங்கள் நேரத்தில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும். அது இல்லாமல் கேது பகவான் 10ல் வந்து அமர்ந்திருக்கார். அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், எங்கே வாங்குகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அது எப்படி போகுது மக்கள்கிட்ட, அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். சம்பாதிக்கவனுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. மக்கள் நலனையும் பார்க்கணும். அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும், தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், இது மாதிரி நடக்கும். ஆனால் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பீங்க, எல்லாமே நடக்கும். அதே தான் உத்தியோகத்தில் இருக்கணும். உத்தியோகத்துலேயும் கவனமாக நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கணும். அடுத்த பேச்சை கேட்கக்கூடாது. கூட வேலை ஏதாவது சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்கூடாது. வேலையிலே எப்பவுமே கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வேலையை தக்க வச்சுக்கலாம். இல்லைனா அதில் உள்ள பிரச்சனைகள் வரும். திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இதெல்லாமே நடக்கும். அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்காரன்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிதேவதை செவ்வாய் பகவான். முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. மலை மேல் உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். ராகு கேதுக்கு பிரீத்தியான பரிகார ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். ராகு கையில் சனிக்கிழமையில் ராகு காலத்தில் ராகு வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட வேலையை கேதியை வழிபடலாம். இப்படி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உண்டான பிரீத்தி செய்யலாம். தானியம் வச்சு விளக்கேற்றிட்டு வரலாம். துர்க்கை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி காளியம்மன் வழிபடலாம், விநாயகர் பெருமானை வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ ராகு கேதுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு.
ராகுகேது பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். போக முடியாதவங்க அருகில் உள்ள நவகிரக கோயில் உள்ள நவகிரகத்துக்கு போயிட்டு ராகுக்கு சனிக்கிழமையிலும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு அந்த பலன்கள் நல்ல பலன்கள் கொஞ்சம் நடக்கும், கெடு பலன்கள் குறைஞ்சிரும். எப்பயுமே நம்ம ஒருத்தருக்கு உதவி ஒத்தாசம் பண்ணும்போது அவரும் நம்மளுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்ம அந்த தெய்வத்தையோ அந்த கிரகத்தையோ நினைக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு விரும்பி உதவி பண்ணுவாங்க, நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. நம்மளை ஞாபகம் வச்சுட்டுருக்காங்க, நம்மளை பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிரீத்தி பண்ணுறாங்க அப்படின்ற போது அதுங்க கண்டிப்பாக அதனுடைய கடமை தான் செய்வாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக படுத்த படிக்க இருந்திருப்பாங்க, மருத்துவ உதவி இல்லாமல் இருப்பாங்க, வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பாங்க. அவங்களெலாம் தேடி சென்று உதவி பண்ணணும். பொதுவாக நீங்கள் அரசு மருத்துவமனை மாதிரிலாம் போனீங்கன்னா நிறைய பேர் உதவி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க யாரோ, அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை கிடைக்காது. பொதுவான உதவிகள் கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது. அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் 2 மடங்காக கிடைக்கும், நல்ல பலனாக கிடைக்கும். அது நம்ம விபத்தில் அடிபட்டவங்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு அவங்க உதவி ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முருகர் வழிபாடு தொடர்ந்து அப்படியே இருக்கலாம். முருகருக்கு காவடி எடுத்து வழிபடலாம், பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஏற்றம் இறக்கமாக தான் இருக்க போகுது. எப்படி இருந்தாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருந்து ஒரு பரிகாரம் கூட கவனமாக இருந்து செய்யணும். செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதில் கவனமாக இருந்து பண்ணாங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும். போட்டி பந்தயங்களில் கூட கலந்துக்கிட்டு அதே கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ராகுகேது பயிற்சி பலன் கெடு பலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.